ஜாய் கிறிஸ்டல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட 2வது திருமணம் சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இப்போ ஜாய் கிறிஸ்டல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டல்லா ஒரு சில போட்டோஸ் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. மாலையும் கழுத்துமா இருக்க மாதிரியும் நெத்தியில குங்குமம் வைக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம நான் 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன், நாங்க 2 பேருமே பேரண்ட்ஸ் ஆக போறோம், எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இதை பொறுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு பதிலும் சொல்லாம சைலண்டா தான் இருந்தாரு. அதை தொடர்ந்து தன்னோட ஒய்ஃபான ஸ்ருதி கூட மேரேஜ் ஈவெண்ட்லயும் கலந்துக்கிட்டாரு. ஸோ இதன் மூலமா எனக்கும் ஜாய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் என்னோட முதல் மனைவி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத உறுதி பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா தன்னோட காஸ்டியூம் டிசைனரா இருந்த ஜாய் கிறிஸ்டல்லாவை தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக புதுசா ஒரு காஸ்டியூம் டிசைனரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. அதே போல ஸ்ருதி ரங்கராஜ் வைஃப் ஆஃப் ரங்கராஜ் அப்படின்ற கேப்ஷனை மாத்தவே இல்லை. அதே போல ஃபேமிலி கூட எடுத்த எந்த பிக்சருமே டெலீட் பண்ணாம ஸ்ருதி ரங்கராஜ் அப்படியே தான் அவங்க ஐடியா மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இதை பார்த்த ஜாய் கிறிஸ்டல்லா மாதம்பட்டி ரங்கராஜ் கூட மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா 2 பேருமே ஃபாரின் ட்ரிப் போயிருக்க மாதிரியும் ஹனிமூன் போயிருக்க மாதிரியும் நிறைய க்ளோஸ் ஆன பிக்சர்ஸை இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க. மாதம்பட்டி தான் இதை எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கேஸ் கொடுக்கறதுக்காக ஜாய் கிறிஸ்டல்லா போயிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன மேரேஜ் பண்ணி ஏமாத்திட்டாரு, சென்னையில இருக்க ஒரு கோவில்ல தான் எங்களுக்கு மேரேஜ் நடந்தது, இப்போ நான் 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன், என் கூட சேர்ந்து வாழ வரமாட்டிக்கிறாரு, எனக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டாரு, என் கூட சேர்ந்து ஏன் வாழ வரமாட்டிக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது என்ன அடிச்சு துன்புறுத்துறாரு, தயவு செஞ்சு அவரை என் கூட சேர்த்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வக்கீல் கூட சேர்ந்து சென்னையில இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரலுமே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவங்க முதல் ஒய்ஃப் கூட விவாகரத்து ஆயிடுச்சா என்னன்னே தெரியல. ஆனா இப்போ ஜாய் கிறிஸ்டல்லா மாதம்பட்டி ரங்கராஜ் கூட மேரேஜ் ஆயிடுச்சு, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், என்ன சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளா சோசியல் மீடியாலேயே மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்த ஜாய் கிறிஸ்டல்லா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளா சைலண்டா இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ ரிப்ளை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்காரு. ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்ல போறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். சினிமா பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.